மே தின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்திருந்தார். இந்த பயணத்தில் எம்முடன் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அனைத்து ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் அதேபோல் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் எமது நாட்டின் முற்போக்கு மக்களுக்கும் இந்த தருணத்தில் மிக கௌரவத்துடன் அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், எம்முடன் கைகோருங்கள். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல மே தின பேரணியில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என உத்தியோகபூர்வமாக இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு அறிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இந்த முறை மே 1ஆம் தேதி போயா தினமாகும். எனவே அன்றைய தினம் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் சமய வழிபாடுகளுக்காக ஒதுக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. குறிப்பாக மே 1ஆம் தேதி போயா தினமாக அமைந்ததால் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பொருத்தமற்றது என ரணசிங்க பிரேமதாச பிரதமராக இருந்த காலத்திலேயே சுட்டிக்காட்டியிருந்தார். தலிதா அத்துக்கூறல ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி கட்சியின் தீர்மானம் தொடர்பில் தெளிவூட்டினார். கலந்து கொள்ள முடியாது, ஏனெனில் நாம் ஏற்கனவே ஒரு வேலை திட்டத்தை தயாரித்து வைத்துள்ளோம். இல்லை, 2 அல்லது 3 மணிக்கு முடியுமா அல்லது மாலை வரை நீடிக்குமா என்று கூற முடியாது. இதற்கு ஒரு நடைமுறை உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியில் இந்த நடைமுறை இருப்பதை போல ஐக்கிய மக்கள் சக்தியிடமும் காணப்படும் என நம்புகின்றேன். ஆம், மே 1ஆம் தேதி போயா தினமாக வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கட்சி தலைவராக அவரது வேண்டுகோளுக்கு சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளோம். எமக்கு மே 1ஆம் தேதியை ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனெனில் ஜனாதிபதி பிரேமதாச படுகொலை செய்யப்பட்டது ஒரு மே 1ஆம் தேதி அல்லவா? அப்படி ஒரு விடயம் உள்ளது. எனவே இதற்கு ஒரு முன்னுதாரணம் ஏற்கனவே இருந்துள்ளது. அது ஒவ்வொரு நபரை பொறுத்து மாறுபடலாம் அல்லவா? ஆம், மாறுபடலாம். எனவே அது தொடர்பில் எனக்கு எவ்வித கருத்தும் இல்லை. அது அவரது மகன் மேற்கொள்ளும் முடிவா அல்லது கட்சியின் முடிவா என்பது எனக்கு தெரியாது.